எஸ்ஐஆருக்கு எதிராக மிக கடுமையான ஒரு வீடியோ நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது உங்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும்ன்றாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எஸ்ஐஆர் வந்தாலே உங்க ஓட்டு போயிடும், கொலப்படி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் நீங்க இப்போ ஒரு முதலமைச்சரே சொல்றாருன்னு போது மக்களிடம் இன்னும் அச்சம் பரவும். கொத்து கொத்தா ஓட்டை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணாலும் போயிடுங்கிற ஒரு எண்ணம், என்ன பண்ணாலும் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எதுக்கு போயிடணும் ஒரு சுணங்க வைக்கிற போக்கு ஒன்று. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எண்ணிக்கை அதிகமாகும் போதோ அல்லது தொடரும் பொழுதோ ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கிறாரா? நான் கேட்குறேன், 65 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு பெரிய அளவில் ராகுல் காந்தி பேசினார், பாத யாத்திரை போனார், எல்லாம் கரெக்ட். அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஓட்சோரியை பற்றி ராகுல் காந்தியும் பேசல, அப்போசிஷனும் மகா கட்பந்தனும் பேசல. ஆனால் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்களில் பீகாரில் ஓட்சோரின்னு கோஷம் போடுறாங்கல்ல, அது பிஜேபி லீடர்ஸ் மேலேயே. இது கீழே டைனமிக்ஸ் வேறுங்க. அது உண்மைன்னா அதை தவிர வேறு எதையுமே காங்கிரஸும் எதிர்கட்சிகளையும் பேசக்கூடாது. ஓட்சோரி உண்மை, 65 லட்சம் ஓட்டர்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னா அது உண்மைன்னா அதை தவிர வேறு எதையுமே காங்கிரஸோ ராஷ்ட்ரிய ஜனதா தளோ லெஃப்டோ யாருமே பேசக்கூடாது. அது ஒன்று தான் பிரச்சனை நமக்கு. ஸோ ஒருவேளை ராகுல் காந்தியோட ஃபோக்கஸுக்கு இவங்கெல்லாம் வரலைன்னு கூட அர்த்தமாகலாங்க. திமுக ஓட்டு போடலாம், இந்த தடவை கவர்மெண்ட்டில் நல்லது நடந்திருக்கு, எதிர்கட்சிங்க சரியா இல்லைன்னு நினைக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம் அவங்க தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் காரணமாக இருக்காங்க. இப்போ அவங்க மத்தியில் ஒரு சோர்வு வந்துடும். ஒருவேளை ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லைன்னா எத்தனை பேர் மெனக்கெட்டு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அலைஞ்சு பிடிச்சி ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுக்கு கவனம் செலுத்துவாங்க. சார், இப்போ இதில் திமுக கேடர்ஸ்க்கோ அல்லது திமுக ஆதரவு பொதுமக்களுக்கோ ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தின்ற மாதிரி அதிமுக பாஜக ஆதரவு பொதுமக்கள் ஆதரவாளர்கள் அந்த கேடர்ஸ்க்கு ஒரு சுணக்கத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்திடாதா? ஒரு ஒரு மேம்போக்கை கையாண்டுக்கலாம், ஏன்னா நமக்கு ஃபேவராக தானே எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே ஏற்படுத்துமா? எது பண்ணாலும் தப்புன்ட்டு இவங்க போகிறாங்க, பிஜேபியும் அண்ணா திமுகவும். ஆனால் ஆப்பு வைக்க போகிறது எஸ்ஐஆர் A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். சார் வணக்கம். எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை தொடங்கியிருக்காங்க. கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு 40க்கும் மேற்பட்ட கட்சிகள், பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து தங்களுடைய குரல்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இது நடைமுறைக்கு வருது. திமுக ஹெல்ப்லைன்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது சார்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, எஸ்ஐஆருக்கு ஸ்டே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் நாளைக்கு 11ஆம் தேதி வருது. திமுக போட்ட கேஸ் காங்கிரஸும் அதில் இணைச்சிக்கிச்சு. அன்றைக்கி அண்ணா திமுகவும் எஸ்ஐஆர் வேணும்னு சொன்ன அண்ணா திமுக அது குளறுபடி இல்லாமல் நடத்தணும்னு கேட்டு போயிருக்காங்க. அவங்களும் முதல்ல அவுட்ரைட்டாக வரவேற்றவங்க இன்றைக்கி குளறுபடி இல்லாமல் எஸ்ஐஆரை நடத்தணுன்ட்டு அவங்களும் ப்ரேயர் வச்சுருக்காங்க. 12 ஸ்டேட்டில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது. அது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு 10 முறை என்னமோ நடந்திருக்குது. கடந்த முறை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, 2003 ஒரு வருடங்கள் நடத்த வேண்டியதை ஒரு மாதத்தில் நடத்துகிறாங்க அவசரமாக. அதுதான் பிரச்சனை. எஸ்ஐஆர் இன் பிரின்சிபல் யாருமே எதிர்க்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது நடந்து தான் தீரணும். பட் இந்த முறை பீகாரில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதோட தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் அதுக்கு அச்சம் தெரிவிக்கின்றன. இப்போ அடுத்த ஏப்ரல் மேலே தமிழ்நாடு, கேரளம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரியில் எலெக்ஷன். பெங்காலில் பெரிய அளவில் சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எதிர்க்கிறாங்க, பெங்காலும் எதிர்க்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு திமுக போயிருக்குது. மற்ற கட்சிகள் சிபிஎம்மும் திரிணாமுலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களான்னு நமக்கு தெரியல. ஸ்டே இல்லை, அதனால் எஸ்ஐஆரை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதீதமான பயத்தை கலப்புறத திமுகவும் தோழமை கட்சிகளும் தவிர்க்கணும்னு நான் பார்க்குறேன். உஷாராக இருங்கன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு விதமான அச்சத்தை விதைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க. எனக்கு என்னமோ அது தவறான அணுகுமுறைன்னு தோணுது. நீங்கள் திமுக ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் இருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, ஒரு பக்கம் நாளைக்கு தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம். ஆனால் அதே நேரத்தில் எஸ்ஐஆருக்கு உதவி செய்கிறதுக்காக ஹெல்ப்லைன்லாம் போட்டிருக்காங்க, வார் ரூம்லாம் போட்டிருக்காங்க. அது கரெக்டு தான் அது. ஆனால் நேற்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரோட ஸ்பீச் கடுமையாக எஸ்ஐஆரை எதிர்க்குது. பட் அதே நேரத்தில் எதிர்க்கிறது கூட பரவாயில்ல, எஸ்ஐஆர் பற்றின அச்சத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க இவங்க. இது ஒரு திமுகவை எதிர்மறையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐஆர் உங்களுக்கு ஸ்டே கிடைக்காத வரைக்கும் எஸ்ஐஆரை எதிர்கொண்டு தான் ஆகணும். எஸ்ஐஆரை ஸ்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு.
எஸ்ஐஆரை எதிர்கொள்ளும் போது எதுக்கு நீங்கள் பயத்தை அச்சத்தை விதைக்கிறீங்க? அவசியமே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், போய் கட்சிக்காரங்களை உசுப்பி விடுங்க, கட்சிக்காரங்களை போய் வாலண்டியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்கே போய் அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. மாறா ஒரு விதமான பதட்டத்திலே மக்களை வைத்திருக்கக்கூடிய வேலையை திமுகவும் தோழமை கட்சிகளும் செய்வது அவங்களுக்கே பாதகமாக போய் முடியும். இப்போ ஜனங்க ஒன்றும் பெருசாக ஓட்டர் லிஸ்ட்டில் வரது ஆர்வம் காட்டாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரலாம். இப்போ சென்னையில் கிட்டத்தட்ட 25% பேருக்கு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இது ஒரு வருஷம் நடத்த வேண்டிய ப்ராசஸாக 1 மாதம் நடத்துகிறான். எனவே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பொழுது தொடர்ச்சியாக எஸ்ஐஆரை பற்றின பயத்தை திமுகவும் தோழமை கட்சிகளும் கிளப்பி விடுறத தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பயத்தை? இல்லைங்க, எஸ்ஐஆர் வந்தாலே உங்கள் ஓட்டு போயிடும், குழப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு முதலமைச்சரே சொல்கிறாருன்னு போது மக்களிடம் இன்னும் அச்சம் பரவும். கொத்தா ஓட்டை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ விழிப்புடன் இருந்து அதை எதிர்கொள்கிறது, மக்களுக்கு பலப்படுத்துறது, மக்களோட கரங்களை பலப்படுத்துறது, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது, மக்களுக்கு துணையாக இருக்கிறது தான் அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சியோட வேலையாக இருக்க முடியுமே அல்லாமல் தொடர்ந்து அது குறித்த அச்சத்தை, அதில் குறைகள் இருக்குது, கோளாறுகள் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பயத்தை கலப்புறது மூலமாக மக்கள் மத்தியில் எதை சாதிக்க போகிறீங்க? உங்கள் ஓட் பேங்க் உங்கள்கிட்ட வரமாட்டான். ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை, கொத்தா அடிச்சிடறான்னா மெனக்கட்டு போய் அதில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்குற வேலையை அவன் செய்ய மாட்டான். எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறான்டா அப்படின்ட்டு போயிடுவான். அதுதான் இதில் இருக்க பெரிய அந்த மாதிரி. ஆமாம், ராகுல் காந்தியோட ஓட்சோரியை எதிர்மறையாக இன்றைக்கி திரும்பிட்டு இருக்கு. அதனால தான் காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தியை தவிர வேறு யாரும் ஓட்சோரியை பற்றி பேசுகிறதே இல்லை. இது மக்கள் மத்தியில் எண்ணத்தை உண்டாகுதுன்னா, போயா யார் ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் ஜெயிக்க போகிறான், அவன் ஓட்டு திருடிட்டான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதே மாதிரி எஸ்ஐஆரில் நீங்கள் திரும்ப எஸ்ஐஆர் பயமுறுத்திட்டு ஒரு பக்கம் ஹெல்ப் லைனு, ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க, இன்னொரு பக்கம் பொதுமக்கள்கிட்ட போய் போராடுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு உங்கள் ஆளுங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் கரெக்ட், அது பாராட்ட வேண்டியது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுறது, முதலமைச்சரை வீடியோ போடுறதுன்றது எதிர்மறையாக போயிடுமோ என்று தான் நான் கருது. சுணங்க வச்சிரும், பயம் வந்துடும். சரியான வார்த்தை சுணங்க வச்சிரும். அதான் சிஎம்ஏ சொல்லிட்டாரையா, தெல்லங்கடி வேலை, மோடி எல்லா ஓட்டையும் அடிக்க போகிறாரானோ, அவன் ஓட்டில் நம்ம இதுக்கு போய் இதை பண்ணிக்கிட்டு இப்போ அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் போய் மனக்கட்டு கொடுக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் மோடி அடிச்சுடுவார், எஸ்ஐஆர்லன்னு போயிடுவான். இதான் ரிஸ்க்கு. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் எனுமரேட் பண்ணும்போது எந்த ஃபார்மும் கொடுக்க தேவையில்லை. அவன் கொடுக்குற ஃபார்ம் 5 லைனை ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தா போதுன்றான். அதுக்கு பிறகு தான் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை, வீடு மாறி போனவன், அட்ரஸ் மாறினவன்லாம் அவன்லாம் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் இப்போ செய்ய மாட்டான். எப்படி இருந்தாலும் எஸ்ஐஆரில் நம்ம ஓட்டை ஓடிச்சிட்டு போகிறான் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன்னு, அவன்கிட்ட ஒரு சுணக்கம் வந்துடும். சரியான வார்த்தை சுணக்கம் வந்துடும். தொடர்ச்சியாக எஸ்ஐஆரை பற்றின எஸ்ஐஆரை இன் பிரின்சிபல் எதிர்ப்பது வேறு, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது வேறு, ஆர்ப்பாட்டம் தெருவில் இறங்கி பண்ணுறது வேறு. அதெல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகள் செய்யணும். ஏன்னா எஸ்ஐஆர் ஒரு ஆண்டில் முடிக்க வேண்டியது ஒரு மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் முடிக்குதுன்னு போது எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மையில் நமக்கு சந்தேகம் வருவது இயல்பானது. தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து தான் எலெக்ஷன் கமிஷன் நின்றுட்டு இருக்கு. இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மை இருக்குது. இது எல்லாம் உண்மை. அதே எஸ்ஐஆர் விஷயத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்குன்றது உண்மை. ஆனால் ஆளும் தரப்பு முதலமைச்சர் இவர்கள் எஸ்ஐஆர் பற்றி தொடர்ச்சியாக எதிர்மறையாக பேசுறதன் மூலம் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் முந்தையெல்லாம் மெனக்கட்டு எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்ப்பாங்க. இந்த முறை அது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிச்சுட்டு போகிறான் நம்ம ஓட்டை எஸ்ஐஆர்ன்ற பயம் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா முதலமைச்சரே பேசுகிறாரு, எதிர்க்க திமுக தோழமை கட்சிகளே பேசுது. இதில் இருக்க ஒரு ரிஸ்க் அதுதான். எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடைக்காத வரைக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து பெரிய அளவில் பேசுறது, எழுதுறது, போராட்டங்களை நடத்துறது, நெரேட்டிவை பில்டு பண்ணுறதுன்றது உங்கள் வாக்காளர்களை உங்களிடமிருந்து அந்நியப்படுத்தணும். ஏன்னா அவன் லிஸ்ட்டில் அவன் பேர் இல்லைன்னா அவன் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்க மாட்டான். எச்சரிக்கையும் ஐயோ இல்லைங்க, எச்சரிக்கைக்கும் பயமுறுத்தலுக்கும் ஒரு மெல்லிய இழை தான் வேறுபாடு. அதை புரிஞ்சுக்கோ. இவங்க செய்யறது பயமுறுத்துறாங்க. ஒரு குடும்பம் 10 ஓட்டு போன தடவை இருந்த அட்ரஸில் 2003 அட்ரஸில் அவங்க இப்போ இல்லை, வேறு அட்ரஸ் மாறி போயிட்டாங்க. 2002 லிஸ்ட்டை வச்சு தான் இவன் வரான். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வராங்க. இப்போ அவன் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு அதை மென்மையாக சொல்லி கொடுத்துட்டு அதில் எப்படி சேர்க்கணும்னு சொல்லணும். மாறா இதில் அது இல்லை, அதில் இது இல்லை, நெகட்டிவாகவே பேசிட்டு போனீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அது இந்த திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கு தான் எதிராக போய் முடிய போகுது. அவங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க திமுகவும் தோழமை கட்சிகளும் எனக்கு தோணுது. எஸ்ஐஆர் இஸ் இமினென்ட், எஸ்ஐஆர் இஸ் ரியாலிட்டி. அன்லஸ் ஸ்டே கிடைக்காத வரைக்கும் ஸ்டே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். இந்த தேதிக்கு இன்றைக்கி எஸ்ஐஆர் இஸ் இமினென்ட், எஸ்ஐஆர் இஸ் இயர் டு ஸ்டே. அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு உங்கள் கேண்டிடேட்ஸுக்கு, உங்கள் கேடர்ஸுக்கு, உங்கள் ஓட்டர்ஸ்க்கு, ஆட்சியில் இருக்கிறதால பொதுமக்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. விடுபட்டால் என்ன பண்ணணும்.
அதான் திமுக ரொம்ப நல்ல அழகாக தான் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க, வார் ரூம் வச்சுருக்காங்க, இது உதவுவதற்காக வழக்கறிஞர்களுக்கு குழு ஒன்றை போட்டிருக்காங்க. நம்ம நல்ல நடவடிக்கைகள், பாராட்டத்தக்க நடவடிக்கைகள். ஆனால் அதே நேரத்தில் நேற்று முதலமைச்சரோட வீடியோ வந்து எதிர்மறையாக போகுதுன்ற நான் இதையும் பண்ணிட்டு இதையும் நீங்கள் பண்ணாதீங்க. இன்னைக்கு முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுவதை சற்று குறைத்து கொண்டால் அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, குறிப்பாக திமுக வாக்காளர்கள் திமுக ஓட்டு போடணும்னு நினைத்துட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஏன்னா அவன் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னா அவன் வந்து மெனக்கட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ப்பான் தான் பேரை. இன்றைக்கி அந்த பணி பாதிக்கப்படுது. ஏன்னா எஸ்ஐஆரை பற்றி முதலமைச்சரை எவ்வளோ தூரம் நெகட்டிவாக பேசுகிறாரு. அப்போ நமக்கு எதிராக அது போயிடும். நம்ம என்னத்துக்கு கஷ்டப்பட்டு போய் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் மெனக்கடணும், நம்ம 4 நாள் போய் அலையணும். என்ன பண்ணாலும் போயிடுங்கிற ஒரு எண்ணம், என்ன பண்ணாலும் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எதுக்கு போயின்னு ஒரு சுணங்க வைக்கிற போக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எண்ணிக்கை அதிகமாகும் போதோ அல்லது தொடரும் பொழுதோ ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கிறாதா? ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குங்க. முதலமைச்சர் நான் சொல்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பரவாயில்ல, முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் இதில் அவங்க பண்ணுற போக்கு எனக்கு நாடு முழுக்க கேட்குறேன். ராகுல் காந்தியோட விஷயத்துலையும் ராகுல் காந்தி பண்ணுறதே நெகட்டிவ் போக்குங்க. அதான் ஒரு தான் காங்கிரஸ் கட்சியில் யாருமே ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலங்க. ஓட் ஸ்டோரியை பற்றி ஹைட்ரஜன் பாம்பு வெங்காய பாம்புனாரு. யாராவது ஒரு காங்கிரஸ் லீடர் அதை சப்போர்ட் பண்ணாங்களா? இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. நான் கேட்குறேன், 65 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு பெரிய அளவில் ராகுல் காந்தி பேசினார், பாத யாத்திரை போனார், எல்லாம் கரெக்ட். அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஓட் ஸ்டோரியை பற்றி ராகுல் காந்தியும் பேசல, அப்போசிஷனும் மகா கட்பந்தனும் பேசல. ஆனால் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்ல பீகாரில் ஓட்சோரின்னு கோஷம் போடுறாங்கல்ல, அது பிஜேபி லீடர்ஸ் மேலேயே. அது கட்சிக்காரன் போடுவாங்க, கீழே பொதுமக்கள் மத்தியில் எப்படி போயிருக்கு. பிஜேபி இந்த வாக்கு மையங்களை பார்வையிட போகும்போது அந்த அமைச்சர்கள் பிஜேபி அதெல்லாம் பண்ணுவாங்க, எதிர்கட்சிக்காரன் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது திருவாளர் பொதுச்சனம் மத்தியில் ராகுல் காந்தியோட ஸ்பீச்சுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியிலேயே பொதுமக்கள் மத்தியிலேயும் கூட 2 பேர்கிட்டையும் பெரிய அளவில் வரவேற்பில்லை. இது ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை. ஒரு தடவை சொல்லிட்டு நகரலாம். இப்போ நேற்று முதலமைச்சரோட வீடியோவும் எனக்கு தெரிஞ்சு எதிர்மறையான போக்கு தான் கொடுக்க போகுதுன்னு நான் கருதுகிறேன். கோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்க, இன்னொரு பக்கம் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் இருக்குது. இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயங்கள். பொலிட்டிக்கலாகவும் லீகலாகவும் அந்த இஷ்யூ அலைவாக வைக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சியாக எஸ்ஐஆர்ன்றது இங்கே யதார்த்தமாக போனதால் வந்து வார் ரூம் போட்டிருக்கீங்க, ஃபோன் நம்பர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர் போட்டிருக்கீங்க, அதுக்கு டிஸ்ட்ரெஸ் காலை அந்த 600 காலம் என்னமோ வந்ததுன்றாங்க சந்தேகம் கேட்டு. மக்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அணுகலான்றாங்க ஓட்டர் லிஸ்ட்டில். எஸ்ஐஆரால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுதானே? இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதாவது ஒரு பக்கம் கோர்ட்லையும் லீகலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஃபைட் பண்ணக்கூடிய திமுக, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தன்னுடைய வழக்கறிஞர்கள் குழு மற்றும் கட்சிக்காரர்கள் மூலமாக எமர்ஜென்சி சர்வீசஸை ஃபைன் டியூன் பண்ணி மக்களுக்கு எஸ்ஐஆர்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலேருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் நான் எந்த முரண்பாடும் பார்க்கல. ஒரு பக்கம் கோர்ட்டு, ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃபைட்டு அகைன்ஸ்ட் எஸ்ஐஆர். பட் அட் த சேம் டைம் எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ளணும்னு கட்சி வந்து தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைன் டியூன் பண்ணுது. நல்லது, பாராட்டத்தக்கது. பட் எஸ்ஐஆருக்கு எதிராக மிக கடுமையான ஒரு வீடியோ நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்குன்ற நான். எஸ்ஐஆரை பற்றின உங்களுடைய கருத்து, உங்களுடைய கவலைகள் நியாயமானவை. நான் அதை முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்டாலினை என்ன சொல்கிறாரு, நான் எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் அது அவசர கோலத்தில் அள்ளித்தள்ளி சமாதி கொண்டு வரதும், ஒரு ஆண்டு கால ஒரு 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 ப்ராசஸை வந்து 1 மாதத்தில் பண்ணுறதும் தப்புன்றது 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சொல்கிறது, ஸ்டாலின் சொல்கிறதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். எஸ்ஐஆரை யாருமே இன் பிரின்சிபல் எதிர்க்க முடியாது. பட் அதை தாண்டி வந்து ஒரு விதமான பீதியை கிளப்புற மாதிரி தான் இருக்குது முதலமைச்சரோட பேச்சு. எனக்கு தெரிஞ்சு இது தவறான அணுகுமுறைன்னு நான் பார்க்குறேன். இதான் மம்தா பானர்ஜி அங்கே செய்கிறாங்க. ஆகவே இது வந்து திமுகவுக்கு எதிராக தான் போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. இது திமுக நண்பர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக லீகலாக ஃபைட் பண்ணுங்கள், பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எஸ்ஐஆரை எதிர்கொள்கிறதுக்கான இப்போ பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பார்ட்டி மெஷினரியை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப நல்லது, அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுகிறதா, தட் டு அட் த சீஃப் மினிஸ்டர் லெவல், கீழே கட்சிக்காரன் 4 படி டிவி ஸ்டேஷனில் உட்காந்துன்னு, டிவி ஸ்டூடியோவில் உட்காந்துன்னு செய்தி தொடர்பாளர்கள் கத்தி நடந்தாங்கன்னா அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. லெட் தம் டாக் வாட் எவர் தே வாண்டட் டு டாக். பட் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா அதுக்கு மரியாதை தனி. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக முதலமைச்சர் நேற்று போட்ட வீடியோ என்னை பொறுத்தவரையில் வந்து ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். இது துரதிருஷ்டவசமானதை நான் பார்க்குறேன். இது திமுகவுக்கு தீமையை, நஷ்டத்தை தான் கொண்டு வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பல இடங்களில் வாக்காளர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் அஞ்சுகிறேன். எஸ்ஐஆர் ப்ராசஸில் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் தெரிவிக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நியாயமானவைன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் அதை எதிர்கொள்கிறதுக்கான மெஷினரியை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களே முதலமைச்சரே போய் வீடியோ போடுறதுன்றது விடுபடக்கூடிய வாக்காளர் இருக்கான்ல, சோர்வடியாக வச்சிடும். நீங்கள் சரியான ஒரு வார்த்தை சொன்னீங்க, சுணக்கம். சரியான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. யூ ஆர் ரைட். சுணக்கத்தை ஏற்படுத்திடும்.
ஸ்லாக்கனிங் ஆட்டிடியூடுன்னுவாங்க. இப்போ ஒரு தடவை போகிறோம், லிஸ்ட்டில் கொடுத்த பிறகு அடிச்சிடறான் லிஸ்ட்டில். இப்போ டிசம்பர் 9ஆம் ஃபஸ்ட் லிஸ்ட் வரும்போது நம்ம பேர் இல்லை. அதுக்கு பிறகு 3 தடவை அலைஞ்சு நீங்கள் போடணும், 2 தடவை 3 தடவை அலையணும்ல, அந்த அலைச்சல் இருக்காது. எடப்பாயா அவன் எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டெல்லாம் காலி பண்ண போகிறான். எஸ்ஏஆர் ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு 65 லட்சமா, சிஎம் ஸ்டாலினே முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லிட்டாரு பெரிய அளவில் பாதிப்பு வரும். அப்போ நான் எதுக்கு அப்போ என் மேலே விட்டுன்னு போய் அது அலைஞ்சு கிடக்கணும்? கேடர்ஸ் மத்தியிலையும் கேடர்ஸ் மத்தியில் கூட அது வராமல் இருக்கலாம், பரம்பரை திமுக மத்தியில். திருவாளர் பொதுஜன மத்தியில் வந்துடும். எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறது திருவாளர் பொதுஜனம் தான் ஜெயிக்க வைக்கிறான், கேடர் கிடையாது. தனி மனிதன் ஆர்வம் காட்டலன்னா கேடர் போய் அப்ரோச் பண்ணினா வரும். அந்த பயான்வான் நான் முதல்ல வந்தான், வீட்டுக்கு வந்தான், எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தான், நான் அவன் சொன்ன மாதிரி ஃபில்லப் பண்ணி கொடுத்தேன், என் பேர் இல்லை அடிச்சிட்டானுங்க, ஏதோ திலலங்கடி வேலை பண்ணி ஒழிச்சிட்டான் என் ஓட்டை. நான் எதுக்கு போய் மல்லு கட்டினேன் அவனுங்கிட்ட? என்ன எவன் வந்தாலும் திருந்த எவன் வந்தாலும் எதுவும் மாற போகிறது இல்லை. என்ன விலை குறைய போதா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குறைய போதா, இபி பில் குறைய போதா, வாட்டர் டேக்ஸ் குறைய போதா, விலைவாசி குறைய போதா, இல்லை சின்னதாக ஒரு வீடு கட்டினா கவுன்சிலருக்கு கட்டிங் கொடுக்காம இப்போ இதுக்கு கார்ப்பரேஷனில் துட்டு கொடுக்காம, இல்லை ஹவுசிங் போர்டில் இதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு இன்ஜினியருக்கு துட்டு கொடுக்காம இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிரவுண்டில் வீடு கட்ட முடியுமா? எதையாக மாறப்போகுது என்னமோ அப்படியே எஸ்ஐஆரில் குடிமொழிகுடின்னு இவங்க பேசுகிறாங்க. இந்த மனப்பான்மை வரும், இது வரக்கூடாது, ஆனால் இது வரும். இப்போ ராகுல் காந்தியோட இந்த ஓவரால் ஆட்டிடியூடே இன்றைக்கி நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னு காங்கிரஸ் கட்சியிலேயே பெரிய தலைவர்கள் வருத்தப்படுறாங்க. அதனால தான் ராகுல் காந்தியோட இந்த ஓட் ஷோரிங் பெரிய அளவில் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. யாராவது பேசுனாங்களா? அதை இது கீழே டைனமிக்ஸ் வேறுங்க. அது உண்மைன்னா அதை தவிர வேறு எதையுமே காங்கிரஸும் எதிர்கட்சிகளையும் பேசக்கூடாது. ஓட் சோரி உண்மை, 65 லட்சம் ஓட்டர்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னா அது உண்மைன்னா அதை தவிர வேறு எதையுமே காங்கிரஸோ ராஷ்ட்ரிய ஜனதா தளோ லெஃப்ட்டோ யாருமே பேசக்கூடாது. அது ஒன்று தான் பிரச்சனை நமக்கு. ஸோ ஒருவேளை ராகுல் காந்தியோட ஃபோக்கஸுக்கு இவங்கெல்லாம் வரலைன்னு கூட அர்த்தமாக்கலாம்ல. இது விதண்டாவாதமான பேச்சு. அதாவது இல்லை ஆஃப் ஃபில்டுன்னு ஆஃப் எம்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குன்றதை நான் மறுக்கல. பட் அதை நீங்கள் எந்த நேரத்தில் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, வார்த்தைகளை பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். ஹைட்ரோஜன் பாம்புன்றாரு, நெகட்டிவ் கனோட்டேஷன். அது ஹைட்ரோஜன் பாம்னு எப்படி சொல்வேன், நியூக்ளியர் பாம்னு எப்படி சொல்வேன்? அது ஒரு அழிவு சக்தி. அது ஒரு டெமோக்ரஸியில் நீ தவறுகள் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுது, எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவையாக இல்லை என்பது 100% உண்மை. ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மை எலெக்ஷன் கமிஷன் மீது இந்திய வரலாறில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குன்றதை வெளி உலகத்துக்கு காட்டி எலெக்ஷன் கமிஷனை மக்கள் கையெடுத்து கும்பிடுற லெவலில் உயர்த்தியவர் டிஎன் சேஷன். இன்றைக்கி டிஎன் சேஷன் தன்னுடைய சமாதியில் புரண்டு படுத்து கொண்டிருப்பார். யூ வுட் ஹவ் பீன் டர்னிங் ஆன் இஸ் கிரேவ்ஸ்னு ஆங்கிலத்தில். அதெல்லாம் உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, நாளைக்கு ஆள வாய்ப்பு இருக்க ஒரு கட்சி நெகட்டிவாகவே தான் பேசுதுன்னா மக்கள் மத்தியில் அது என்ன உணர்வை ஏற்படுத்தும்? அவ்வளோ தூரம் 65 லட்சம் ஓட்டர்ஸை பிஆரில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ தேர்தல் அறிவிச்சோன்னா அதை பற்றி பேசாமல் உடனே முண்டி அடிச்சுட்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறீங்க, சீட் ஷேரிங்கில் அடிதடியாவது, அப்புறம் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க. எல்லாரும் மறந்துட்டான் ஓட் சோரியை. அதுதான் உண்மைன்னா, ஓட் சோரி தான் உண்மைன்னா எலெக்ஷன்லாம் வெங்காயம் 2வது, வேறு எதுவுமே நம்ம கிடையாது. ஃபஸ்ட்டு அதை மட்டும் தான் பேசணும். அப்போ போகிற இடம்லாம் நான் அவநம்பிக்கையை விதைச்சிக்கிட்டு கையில் கிடைக்கிறத எடுத்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் ராகுல் காந்தி. ஸோ உண்மையை பேசுகிறார், ஆனால் சரியான மொழியில் பேசுகிறார். அப்சல்யூட்லி. அது உண்மையாக இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. அது உண்மையாக இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாதது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ராகுல் வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மட்டுமே அது ஒன்று மட்டுமே போதும், அவர் சொன்னவை மட்டுமே போதும் எலெக்ஷன் கமிஷனை தூக்கில் போடுறதுக்குன்னா அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். த சார்ஜஸ் ஆர் சீரியஸ், பட் தோஸ் ஆர் ஆல் நாட் அடிக்குவேட் டு கன்க்ளூட். அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் தீவிரத்தன்மை வாய்ந்தவை, ஒதுக்கி தள்ள முடியாதவை. ஆனால் தவறு நடந்திருக்கிறது என்று நாம் முற்றும் முடிவான ஒரு தீர்ப்பு எழுதுவதற்கு அது மட்டுமே போதுமானதில்லை. இப்போ ராகுல் காந்தி கூட எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதல் குடிமகன், ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் அவர் தான் தலைவர், எல்லாருடைய நலன்களையும் பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு, அரசியல் சாசனப்படியும் தர்மப்படியும். அவர் சரியாக தான் செயல்படுறாரு, நான் ஒரு கட்சி தலைவராக அவர் சரியாக செயல்படுறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது கீழே சோர்வை ஏற்படுத்திடும். திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் கூட ஹார்ட் கோர் வெறி பிடிச்ச திமுககாராக முண்டி அடிச்சுட்டு போய் நாமினேஷன் இது போடுவான் ஓட்டர் லிஸ்ட்டில். திமுக ஓட்டு போடலாம், இந்த தடவை கவர்மெண்ட்டில் நல்லது நடந்திருக்கு, எதிர்கட்சிங்க சரியாக இல்லைன்னு நினைக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம், அவங்க தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் காரணமாக இருக்காங்க. இப்போ அவங்க மத்தியில் ஒரு சோர்வு வந்துடும். ஒருவேளை ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லைன்னா எத்தனை பேர் மெனக்கெட்டு அடுத்த 1 மாதத்துக்குள்ளே அலைஞ்சு பிடிச்சி ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுக்கு கவனம் செலுத்துவாங்க? போயா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் தேர்தல் அன்றைக்கி ஓட்டர் ஐடி எடுத்து 4 தெரு தெருவாக சுற்றுவோம்.
அப்போ வயிற்றுல வாயில் அடிச்சுப்போம், அது வேற. புரியுதுங்களா? அப்போ அன்றைக்கி தான் தெரியும் உனக்கு. ஆகவே இது நான் அறிந்த வரையில் இது ரொம்ப எஸ்ஐஆர் ஒரு சிக்கலான பிரச்சனைங்க. தேர்தல் கமிஷனோட நடவடிக்கைகளில் நம்பகத்தன்மை இல்லை. எஸ்ஐஆரோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, அரசியலமைப்பு சாசனத்தின்படி எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு போட்ட பெட்டிஷன்ஸ் மேலே தான் நாளைக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் தமிழ்நாடு எஸ்ஐஆர்லாம் சேலஞ்ச் பண்ணி டிஎம்கே போட்ட பெட்டிஷன்ஸ்லாம் வருது. இதெல்லாம் உண்மை. பட் ஸ்டே இல்லை, ஸ்டே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். பீகார்னுக்கே கொடுக்கல, இங்கே எங்கே கொடுக்க போகிறான் சார்? இப்போ இதில் திமுக கேடர்ஸ்க்கோ அல்லது திமுக ஆதரவு பொதுமக்களுக்கோ ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தின்ற மாதிரி அதிமுக பாஜக ஆதரவு பொதுமக்கள் ஆதரவாளர்கள் அந்த கேடர்ஸுக்கு ஒரு சுணக்கத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்திடாதா? ஒரு ஒரு மேம்போக்கை கையாண்டுக்கலாம், ஏன்னா நமக்கு ஃபேவராக தானே எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே ஏற்படுத்துமா? ஏங்க, எஸ்ஐஆர் ஆதரித்து பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் அறிக்கை கொடுத்ததை தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி அதிமுக தொண்டர்களே விரும்பலை, வெறுக்கிறாங்க. ஓகே, தாங்க தலைவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, கீழே பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. என்கிட்ட ஒரு பிஜேபி கேடர் சொன்னார், சார் எங்கள் தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் விஷயம் தெரியாமல் வரவேற்கிறாங்க, இதில் வந்து எதிர்க்கிற திமுக நன்மை அடைய போது, ஆதரிக்கிற அதிமுக பிஜேபி தான் வந்து முகத்தில் கறி அழி பூசின்னு இருக்கு. ஆமாம், நிறைய சிக்கல் இருக்குது. எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேணுங்க. செய்கிற முறையும் அந்த காலக்கெடுவும் தாங்க நமக்கு பிரச்சனை. ஓராண்டு காலம் செய்ய வேண்டியதை நீ ஒரு மாதத்தில் செய்கிறங்க. குறைஞ்சது 6 மாதமாக அது வேணும், 6லேருந்து 9 மாதம் வேணும். மினிமம் 6 மந்த்ஸ், மினிமம் 6 மந்த்ஸ். கடந்த காலங்களில் 2002-03 இது ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன சுணக்கம் கூட இல்லாமல், ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாமல், ஏன்னா அது அரசு கடமை. அது 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரோலை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றது வந்து அது வந்து சட்ட விதிகளில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, டு மை நாலேஜ். அது கடந்த ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு 10 முறையோ என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். பட் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நீ ஏன் பண்ணுற? 26 ஏப்ரல் மேலே நமக்கு எலெக்ஷன், நமக்கு 25 ஏப்ரல் மேலே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஒரு 6-7 மாதம் பை டிசம்பர் வரைக்கும் நடத்திட்டு ஜனவரியில் ஃபஸ்ட் லிஸ்ட் போட்டுட்டு அதில் விடுபட்டவனுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுத்து பிப்ரவரியில் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் பேஸில் செய்ய வேண்டியது. ஆமாம், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்து அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து நவம்பரில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிச்சு இப்போ வந்து ஒரு பிஎல்ஓ அன்றைக்கி சொல்கிறான் 500 வீட்டுக்கு போகணுன்றாங்க. ஒரு நாளைக்கு 30 வீட்டுக்கு மேலே போக முடியாதுயா? 500 வீட்டுக்கு போய் நோட்டீஸ் அடிச்சுட்டு போக கூட முடியாது. பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு காலையில் பேப்பர் தூக்கி போட்டு போனால அந்த மாதிரி ஒருத்தனால 500 வீட்டுக்கு பேப்பர் கூட ஒரு நாளைக்கு போட முடியாது. இதில் எங்கே போய் செக் பண்ணுறது? இதில் நீ எங்கேருந்து போய் செக் பண்ணுவேன்? பட் அதே நேரத்தில் இது குறித்த பீதியை கிளப்புவதை திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் தவிர்ப்பது அவங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பயத்தை விதைக்கிறீங்க. டோன்ட் டூ தட். எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்யலாம், ஆளுங்கட்சியாக செய்ய முடியாது. நான் அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். பேசினதா நினைக்க வேணாம். டிசம்பர் 9 அன்னைக்கு ஃபஸ்ட் லிஸ்ட் வரும்போது விடுபட்டவன் அவனுக்கு இன்னொரு விண்டோ இருக்குது, இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. ஜனவரி 10 தேதி வரைக்குமா என்னமோ அவன் கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பேர் இல்லைன்னொன்னே, ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறதுக்கு 3-4 தடவை வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க எல்லாரையும் கேட்டு தான் வாங்கியிருப்பான். இப்போ பேர் இல்லைன்னொன்னா அவன் மெனக்கடணும், அதுக்கு போய் அங்கே போய் எழுதி கொடுக்கணும், லிஸ்ட்டில் கொடுக்கணும். இதை என்ன டாக்குமெண்ட் கேட்குறான்னு வேற ஊரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆதார் வந்து வெறும் இந்த அடையாளம் தான், ஆதார் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு கீழே ஆஃபீஸர் சொன்னான்னா சிக்கல். ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டான், பேன் கார்டு ஏற்றுக்க மாட்டான், டிரைவிங் லைசன்ஸ் ஏற்றுக்க மாட்டான், ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும், அது இருந்தால் நான் ஒத்துப்பான். 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ. எல்ஐசி டாக்குமெண்ட் இதுனா ஓகே, பென்ஷன் டாக்குமெண்ட் இதுனா ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுனா ஓகே, இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்க எஸ்ஐஆருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன். அப்படியே பீதி அடைய வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீங்கள் பீதி அடைஞ்சதாக காமிச்சிக்க கூடாது. ஏன்னா நஷ்டம் உங்களுக்கு. நான் சொல்ல வருது புரியுது இல்லை? புரியுது. நான் முன்னுக்கு பின் முறை நான் பேசலை. எஸ்ஐஆர் இஸ் அன் அன்அவாய்டபிள் எக்ஸசைஸ். ஒரே ப்ராப்ளம், ஒரு வருஷத்தில் பண்ண வேண்டியதா அல்லது 6 மாதத்தில் பண்ண வேண்டியதை 1 மாதத்தில் பண்ணுறான். 3வது உங்களுக்கு ஸ்டே கிடைக்காத வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே ஸ்டேலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். நான் ரெடியாக தான் இருக்கேன்னு இப்போ காட்டணுங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை மனதளவில் தயார்படுத்துறது தான் திமுக மற்றும் தோழமை கட்சிகளோட வேலையாக இருக்க முடியுமே அல்லாமல் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பயத்தை கிளப்புறதும் எஸ்ஐஆரை விமர்சித்து பேசுகிறதுமே எனக்கு டிவி டிபேட்லலாம் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. எஸ்ஐஆர் வேணுமா வேண்டாமான்ற கதையில் ஒரு லைனில் கடந்துட்டு போகணும். இப்போ பேச வேண்டியது எல்லாரும் எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்கிறது. இது ஆபத்து தான், ஆனால் பீகார் மாதிரி நான் இங்கே விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு சேர்ந்து எதிர்கொள்வோம். ஆமாம், அதை தான் நம்ம இன்னைக்கு பேசணுமே ஒழிய எஸ்ஐஆர் வேணும் வேணான்றது முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். ஏன்னா அதில் 2 பேரும் அவன் ஸ்டாண்டில் அவன் உறுதியாக இருக்க போகிறான். நீங்கள் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டோ அல்லது வந்து வீடியோ போட்டோ எவ்வளோ தான் நீங்கள் கற்றுனீங்கன்னாலும் நிலைமை மாற போகிறது இல்லை, மாற போகிறது. இதில் அதிமுக பாஜக அவங்களுக்கு என்ன நஷ்டம்? இல்லைங்க, ஓட்டர் லிஸ்ட்லேயே அடி விழுங்க.
அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல எப்படி அடி விழும்? இப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் பண்ணது ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் எடுக்கிற வேலையை அவங்க பண்ணுவாங்க. இந்தியா பூரா காங்கிரஸ் பண்ணியிருக்கு, பிஜேபி பண்ணியிருக்கு, கம்யூனிஸ்ட்டுங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் வந்து வலுவாக இருக்க ஒரு கட்சி வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அடிச்சிடுவோம். இது வந்து கீழே தூக்கிடுவாங்க. இது எல்லாரும் பண்ணுறான்னு அர்த்தம். திரும்ப சொல்ல திமுக மட்டும் நான் பண்ணுதுன்னு சொல்ல, தமிழ்நாட்டில் திமுக அதை பிரமாதமாக பண்ணுது, வட இந்தியாவில் பிஜேபி பிரமாதமாக பண்ணுது, கம்யூனிஸ்ட்டுகள் வந்து வெஸ்ட் பெங்காலில் பண்ணாங்க, பிஜேபி இன்றைக்கி பல மாநிலங்களில் பண்ணிகிட்டு இருக்குது, காங்கிரஸ் வந்து சில மாநிலங்களில் பண்ணுது, திரிணாமுல் காங்கிரஸ் கொத்து அவங்களுக்கு வேண்டாத ஆளுங்களை அடிக்கிறாங்க. அதிமுக ராஷ்ட்ரிய ஜனதா தள் பண்ணுறான் இதை. அதே மாதிரி அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனதா தள் யுனைடெட் அவன் லல்லு ஓட்டை அவன் அடிக்கிறான். ஸோ இந்த ப்ராசஸ் இது வந்து நான் பச்சையாக சொல்கிறேன், நான் இது வந்து ஓப்பனாக வந்து உண்மையாக சொல்கிறேன். எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க, கடந்த பல ஆண்டுகளாக இதை பண்ணுறாங்க. ஸ்கேல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஸ்கேல் ஆஃப் தட் ஆப்ரேஷன் வில் பி வெரி மினிமல். ஒரு தொகுதியில் வந்து ஒரு சில ஆயிரம் ஓட்டுகளை வேணால் அடிக்கலாம் அவங்க வந்து. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பெரிய அளவில் ஒரு 300 ஓட்டு 740 ஒரு வட்டத்தில் அந்த மாதிரி ஒரு 2000 ஓட்டு வரைக்கும் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு. சில இடங்கள் இப்போ தீநகர் சத்யாவோட சார்ஜுனா அவர் கிளப்பின பிரச்சனை ரொம்ப சரியான பிரச்சனை. அது என்னென்னா அதிமுகவோட எந்த நியாயமும் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் எடுப்படுறதில்லை. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பேர் கெட்டு போச்சு. ஆனால் அவர் தீநகர் சத்யா கிளப்பினது கோர்ட்டில் போய் போட்ட கேஸு அது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்கிறாரு, 1989 ஓட்டர் லிஸ்ட் எம்ஜிஆர் சேர்த்து திமுக ஜெயிச்சு வந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கும் இப்போ 2024 ஓட்டர் லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பாப்புலேஷனில் 17% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கின்றார். இது நேஷனல் ஆவரேஜ் ஸ்டேட் ஆவரேஜோட ரொம்ப ரொம்ப கம்மி. என்னென்னா கொத்தாக ஓட்டை அடிச்சிருக்காங்க. 13,000 ஓட்டை 2021 அடிச்சிருக்காங்க. திமுக வந்து அதிமுக ஓட்டுன்னு அதை அடிச்சிருக்கான். 21 அதிமுக ஆட்சி தானே. அதுதாங்க அதான் கொடுமை. தட்ஸ் அ ப்ராப்ளம். யார் பண்ணாலும் அதான் பிரச்சனை. அவர் வந்து 137 ஓட்டில் தோத்தார். அவரோட ப்ரேயரே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை க்ளீனப் பண்ணணும்னு. யார்? தீநகர் சத்யாவுக்கு 13,000 ஓட்டு என் தொகுதியில் காலி ஆகிருக்கு, நாங்கள் போய் லிஸ்ட்டு கொடுக்குறோம், இவன் செத்துட்டான்னு செத்தவனோட டீட்டெயில் ஆதார் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு கொடுத்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அவன் பேர் எடுக்க மாட்டேன்றான். அப்போ தான் எலெக்ஷன் கமிஷன்லாம் சொல்லுது நாங்கள் எஸ்ஐஆரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் இதுக்கு தனியாக உத்தரவு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுது. திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, காங்கிரஸ் பண்ணுது, காங்கிரஸ் கம்மியாக பண்ணும், பிஜேபி தமிழ்நாட்டில் கம்மியாக பண்ணும், மற்ற மாநிலங்கள் அதிகமாக பண்ணுவோம். ஸோ இப்போ அதிமுக பாஜக பயப்பட வேண்டிய தேவை இருக்குது எஸ்ஐஆர். அதுதான் அவங்க முட்டாள்தனமானது. எங்கிட்ட அந்த பிஜேபியில் இருக்க ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனரி ஒருத்தர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர்கள் விவரம் தெரியாமல் ஆதரிக்கிறாங்க சார், ஆப் வைக்க போகிறான் எங்களுக்கு திமுக அப்படின்னா. இதை எதிர்க்கிற திமுகவுக்கு பெரிய நஷ்டம் வராது, ஆனால் ஆதரிக்கிற அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. கொத்த எங்கள் ஓட்ட தூக்க போகிறானுங்க சார், இவனுங்க வயிற்றில் வாயிலா பாய்ச்சுன்னு கத்துவாங்கன்னா அதே மாதிரி நடந்திருக்கு. எஸ்ஐஆர் வேணான்னு திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு ஜெயக்குமார் சொன்னார். இன்னைக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வேணான்னு போகல. என்ன கேட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? ஒரு ஓட்டர் கூட விடுபடாமல் எஸ்ஐஆர் அமல்படுத்தணும்னு போயிருக்காங்க. கண்டிப்பாக வேணுன்ற இடத்துல இருந்து கரெக்டாக நடக்கணும். கீழே இறங்குறல்ல, அவன் எஸ்ஐஆர் வேணான்னு போனால் நீ பொத்திக்கின்னு உனக்கு என்ன வந்தது? இந்த உண்ணாவிரதம் நடத்தினா உண்ணாவிரதம் நடத்துகிறா ஒரு அவலம் நடக்கும்ல, ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணுவாங்க. அதையும் அதிமுக தான் ஆரம்பிச்சது 92 சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக. அவன் உண்ணாவிரதன்றது அவனோட போராட்டத்துக்கு எதிராக நீ எப்படி போராட்டம் பண்ண முடியும்? போராட்டம் பண்ணுறது ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமைங்க. போராடுறவனுக்கு எதிராக நீ எப்படி போராட்டம்? எதுக்கு போய் உட்காந்துக்கணும்? உண்ணாவிரத பந்தலுக்கு எதிர்க்க உட்காந்து உண்ணாவிரதன்றது நீ எதிர்த்து ஆதரிச்சு அது அவலமான ரொம்ப போக்கிரித்தனமான ஒரு அரசியல். அதே தான் வந்து அதிமுக எஸ்ஐஆரில் ஜெயக்குமார் என்ன சொன்னார், முன்னாள் மந்திரி, நாங்கள் அவங்க வேணான்னா வேணும்னு போவோம்னாரு. இன்றைக்கி எதுக்கு போயிருக்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? வேணான்னா வேணும்னு போக வேண்டியதானே? அது என்ன, அது வந்து பாதிப்பு இல்லாமல் நடத்தணும். இது ஒரு பிரேயரா? இல்லை கேட்குறேன், இது ஒரு பிரேயர். அரசு மிஷினரி பாதிப்பு நடத்தமா இல்லை உங்களுக்கு? நான் கேட்க ஒன்று வேணும்னு சொல்லி இல்லை வேணான்னு சொல்லி. அப்போ இதுதான் இது திமுக எது பண்ணாலும் தப்புன்ட்டு இவங்க போகிறாங்க, பிஜேபியும் அதிமுகவும். ஆனால் ஆப்பு வைக்க போகிறது எஸ்ஐஆர் வந்து அதிமுகவும் பிஜேபிக்கு தான் ஆப்பு வைக்க போகுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஆனால் சார் இப்போ அதிமுக பாஜக கூட வலுவான பூத் இருக்குல்ல அந்த கூட்டணிக்கு. ஆமாம், பாஜகவுக்கு இயல்பாகவே சில பாக்கெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதிமுக பரவலாகவே எல்லா இடங்கள்லையும் அது பெரிய கட்சி. ரெண்டு பெரிய கட்சி அவங்க தான், திமுக அதிமுக. ஆமாம், தாவேக்கா விஜய் கட்சி அங்கே தாங்க பிரச்சனை வருது. இன்றைக்கி வந்து தாவேக்கா கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும்தான், எஸ்ஏஆரை பற்றி மட்டும்தான். ஏன்னா அவருடைய ஓட்டர்ஸ் இந்த ஜென்சி கேட்டகரி பசங்க எல்லாம் 18 வயசுலேருந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, 18லேருந்து 25ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு அவனுக்கு ஓட்டு இருக்குது? இப்போ திமுக அதிமுக பழைய கட்சிங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கும் தான் 2 கட்சிக்கும் பெருசாக ஆதரிக்கிறான். உங்களுக்கு தெரியும் அவன் ஓட்டெல்லாம் 2002 லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப இதில் பாதிக்கப்பட போகிறது நான் சொல்கிறேங்க தாவேக்கா தாங்க. எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு தாவேக்காக்கு, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. மற்றதெல்லாம் குட்டி கட்சிங்க 3% 4% ஓட்டு.
திமுக அதிமுக தான் பெரிய கட்சி. அவங்க 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச பாதிப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓரளவு அதிமுக பாதிப்பு இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அவன் சுதாரிச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இதில் பெரிய பாதிப்பு விஜய்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது இந்த ஜென்சி கேட்டகரி. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா, விஜய்க்கு கூடக்கூடிய ஓட்டம் ஓட்டா மாறுமா, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா இல்லையா என்ற கேள்வியே இன்றைக்கு பொருத்தமற்றது. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கிறது என்று கேளுங்கள், அதுதான் சரியான கேள்வின்னு. இதுதான் உண்மை. ஏன்னா சின்ன பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க பசங்க, வாழ துடிக்கிற தேசம் எதுன்னு வரல கண்ணதாசன் அந்த மாதிரி வந்து வாழ துடிக்கிற ஒரு கூட்டம். அது 70-80% மேலே 18 வயசுக்கு மேலே 18 வயசு மேலே தான். அதாவது வாழ துடிக்கிற ஒரு கூட்டம் அது. அவங்களுக்கு தெரியல இந்த இஷ்யூஸ் எல்லாம் பெரிய அளவில் இதோட முக்கியத்துவம் தெரியல. இப்போ அவங்கள வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்தி இந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்கள நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அப்போ கவலைப்பட வேண்டியது ரொம்ப அதிகமாக இந்த கட்சிகளில், இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 கவலைப்பட வேண்டிய கட்சி விஜய் கட்சி தான். எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு விஜய் கட்சிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்ற கேள்வி தான் இன்றைக்கி விஜய்க்கு கவலைப்பட வேண்டிய முதல் கேள்வி. அப்போ அவர் என்ன பண்ணணும், தன்னுடைய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைன் டியூன் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் தங்கள் ஆளுங்க பேரை சேர்க்கறதுக்கான வழிவகைகளை, எல்லா விதமான வழிவகைகளையும் அவர் கையாளணும், சட்டத்துக்கு உட்பட்ட வழிவகைகளை. இப்போ அவங்கள கேட்டால் பெருமையாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பூத் கமிட்டிலாம் போட்டோன்றாங்க. அரே பாபா, பூத் கமிட்டி வேறு, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறது வேறு. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுக்கு அவன் இப்போ என்ன, நீ வந்து இப்போ 2002-3 லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதில் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்கள எனக்கு தெரிஞ்சு 20-70% ஓட்டு பேர் இருக்காது. இவங்க யங்ஸ்டர்ஸுங்க, சின்ன பசங்க, இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள். அவர் பாஷையில் சொன்னால் நண்பா நண்பி. அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் அவனுக்கு பேர் இருக்கான்னு கவலைப்படுன்ற முதல்ல. அதை விட்டு டைலாக் விட்டுன்னு சவால் விட்டுன்னு கருணாநிதி அரெஸ்ட் பண்ணப்போ ஸ்டாலின் எங்கே, இது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பழைய கதையை மோடி என்ன பண்ணுறாரு, நேரு என்ன பண்ணாருன்னு போகிறாரு 60 வருஷத்துக்கு முன்னால். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலைஞர் அரெஸ்ட் அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு போகிறீங்க 25 வருஷத்துக்கு முன்னால். இப்போ இருக்க பிரச்சனை வித்தியாசம். ஏங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க ஏங்க இந்த சவால் விடுறது, டைலாக் விடுறதுலாம் வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. அவன் விடுவாங்க, திமுக சவால் விடுவாங்க. அவன் ஆண்டு அனுபவிச்சவன், 75 வருஷம் கட்சி, கையில் அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, பல்லாயிரம் கோடி வச்சுருக்கான். உங்ககிட்ட என்ன இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று இருக்குது அவங்ககிட்ட. அப்போ நீ கவலைப்பட, அதை வச்சுன்னு வாயில் நல்லா வருது. அதாவது நான் நல்லா இருக்கிறது, இவங்க வந்து நல்ல விதமாக தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன். நீ யாரா இதெல்லாம் சொல்கிறதுன்னு கேட்டால் நல்லது, தேர்தல் முடிஞ்சோன்னா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. எலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சவன் நான் சொல்கிறத ஏற்றுப்போம். இன்றைக்கி தாவேகா விஜய் கவலைப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை ஒன்றே ஒன்று, விஜய், ஆதவ் அர்ஜுன், அருண்ராஜ், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஜான், அவர் பேர் என்ன, ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன், இவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஆதரவாளர்களை, உங்கள் வாக்காளர்களை ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வருது, அதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க சார். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் கவலைப்படணும், அது எலெக்ஷன் கமிஷனோட வேலை இல்லை, அவங்க செய்யணும். இவ்வளோ தூரம் பேசுகிறேன், அப்புறம் வருதுங்க எனக்கு நல்லா வாயில். கவர்மெண்ட் ப்ராசஸ் இல்லை சார், கவர்மெண்ட் ப்ராசஸ் இல்லை, வாம் ப்ராசஸ். அது என்ன பேசுகிறீங்க, இல்லை அப்படி நினைப்பாங்கல்ல, அப்படி நினைப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பேசணுன்னு பேசுகிறீங்களா இல்லை என் வாயை கலரணுன்னு பேசுகிறீங்களா, தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? எலெக்ஷன் கவர்மெண்ட் செய்யாது, அது கவர்மெண்ட் வேலை இல்லை, அது அந்த காலம். இது நல்ல பாயிண்ட். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடந்த கால எலெக்ஷன் கமிஷனுக்கும் இன்றைக்கி இருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கான வித்தியாசம். கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட வேலை எவ்வளவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது, எவ்வளவு வாக்களிப்பவருடைய சதவீதத்தை உயர்த்துறோமோ அவ்வளோ தூரம் நல்லதுன்னு நினச்சாங்க. வீட்டுக்கு தெருவா போய் கேட்டாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேரை அடிக்கணும், எவ்வளோ பேரை பூத்துக்கு வர விடாமல் வீட்லேயே உட்கார வைக்கணும். இதுதான் அடிப்படையில் ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றம். இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கடுறேன், தொண்டைகிழியை பேசுகிறேன். நீங்கள் கேட்குறது வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு பொருந்தும், டிஎன் சேஷனோட கமிஷனுக்கு, கிருஷ்ணமூர்த்தியோட கமிஷனுக்கு, லிங்கடோவோட கமிஷனுக்கு பொருந்தும், குரேஷியோட கமிஷனுக்கு கூட பொருந்தும். இப்போ இருக்க கமிஷனுக்கு அது பொருந்தாது. இவர்கள் நல்லவர்கள் இல்லை, அது நல்லா தெரியுது. ஆனால் இந்த கமிஷனை வச்சு தான் நம்ம மல்லு கட்டி ஆகணும் பொழுது, கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட வேலையாக இருந்தது, இன்றைக்கி அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் நல்லா இருக்க ஓட்டரே அடிக்கணுன்றான், புதுசாக இருக்கவனை எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ப்பான். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது விஜய் கட்சி தான். அவங்க இதை விட்டுட்டாங்கன்னா அதை இப்போ கவலைப்படலைன்னா இப்போ இந்த மற்ற லாவணி கச்சேரிலாம் எப்போ வேணால் வச்சுக்கலாம். அடுத்த 2 மாதத்துக்கு தன்னுடைய ஓட்டர்ஸை
லிஸ்ட்டில் கொண்டு வந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்குது, 3 மாதத்துக்கு, டிசம்பர் ஜனவரி, ஆமாம், இன்னும் 2-2.5 மாதத்துக்கு அவங்க கவலைப்பட வேண்டியது தங்களுடைய ஆட்களை ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி சேர்க்கறதுன்றதை பற்றி தான். அதை பற்றி கவலைப்படணும், அதுக்கு கேம்பெயின் நடத்தணும், அதுக்கு வாலண்டியர்ஸ் போடணும். வாலண்டியர்ஸ் 60,000க்கு மேலே பூத் வச்சுருக்காங்க. பூத்து கமிட்டி வச்சுட்டு போகிறீங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு அவன் என்ன நடவடிக்கை எடுத்தான்? நான் சொல்கிறேன், பூத் கமிட்டியும் இதையும் குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்தில் தான் பூத் கமிட்டி. உன் ஆள் பூத்துக்கே வரலன்னா கமிட்டியை வச்சு என்ன பண்ணுவேன்? எஸ்ஐஆரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களும் தான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.